ஃபர்ஸ்ட் வீக் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பல ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. எதுக்கு கேன்சல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு, பேசஞ்சர்ஸ்லாம் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டீடைல்டா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வந்து இந்த டிசம்பர் 2ஆம் தேதி இந்த இண்டிகோ ஃபிளைட் கிட்டத்தட்ட 2000 ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் 7, 8 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 650 ஃபிளைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிட்டு வந்திருக்கு. எதனால இந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் டிலே ஆயிட்டு இருக்கு, கேன்சல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இண்டிகோ தரப்புல இருந்து சொல்லப்படுது. அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து பைலட்ஸ் வந்து இல்ல அப்படின்றது தான் அவங்களோட இதுல இருக்குது. அண்ட் தென் கவர்மெண்ட் வந்து போன வருஷம், அதாவது 2024 நவம்பர் டிசம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க வந்து ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பைலட்ஸ்க்கான ரெஸ்ட் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட்ஸ் ஒரு வாரத்துக்கு 36 மணி நேரம் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ரூல்ஸ் மூலயமா அவங்களுக்கு 48 மணி நேரம் அவங்களுக்கான ரெஸ்ட் கொடுக்கப்படுது. சரி, ஏன் இந்த ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க ரோட்ல போல, அவங்க விமானத்துல போயிட்டு இருக்காங்க. அவங்க டயர்டா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா பல விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏற்கனவே நம்ம பாஸ்ட் இயர்ஸ் பாக்குறோம்னா பல்வேறு விதமான ஏர்லைன்ஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன் இந்த 2025 குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் ஏர்போர்ட்ல ஏர் இந்தியா விமானம் விபத்துக்கு ஏற்பட்டு பல பேர் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் காயப்பட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் குறைக்கப்படணும் அப்படின்றனால பைலட்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல மோட்டிவ் தான். பட் ஆனா இண்டிகோ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது 2024 கொண்டு வந்த ரூல்ஸை அவங்க கவர்மெண்ட் வந்து படிப்படியாக தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இண்டிகோ வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணல, இருக்கிறவங்கள வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டைம் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்த அவங்களுக்கான ரெஸ்ட் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்கள் இல்லாதனால இப்போ இந்த மாதிரியான ஃபிளைட் கேன்சல் ஏற்பட்டு இருக்கு. பேசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக முடியாம, பல ஈவெண்ட்ஸ்க்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல கவர்மெண்ட் வந்து இண்டிகோக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, பேசஞ்சர்ஸோட டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க, எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்காம. அது மட்டும் இல்லாம பல பேரோட பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மிங்கிள் ஆயிட்டு இருக்கு, அதாவது தொலைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருப்பியே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் இண்டிகோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு போதுமான அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எங்க தரப்புல இருந்து நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஆர்டிக்கலை வாசிச்சேன். அதாவது நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அந்த கமிட்டியில இண்டிகோ மெம்பர்ஸ், டிஜிசிஏ அண்ட் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி இண்டிகோ என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல. அதாவது இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை நாங்க வந்து அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நாங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லாங் டேர்ம்ல பிப்ரவரி மந்த் வரைக்கும் டைம் கேட்கறாங்க. இவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கான டைம் வந்து தேவை அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இண்டிகோ கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் வந்து பல ஏர்லைன்ஸ் லைக் வந்து இண்டிகோ மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில வந்து பல ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, லைக் வந்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா, இது போன்ற பல ஏர்லைன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனி தான் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னா, இண்டிகோ அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் இந்தியாவோட ஏர் கிராஃப்ட் வந்து அவங்க தான் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்போ வந்து ஒரு விஷயம் மோனோபோலியா இருக்கு, அதாவது தனிநபர் கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் லைக் வந்து ஜியோ, ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4G 5G என்னதான் வந்து பல ரெவல்யூஷன் கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரு மோனோபோலி, அதாவது அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைசஸ் எல்லாம் வந்து, அதாவது ரீசார்ஜ் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. நம்மளும் வந்து ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கிறோம். பட் ஆனா பிஎஸ்என்எல் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா அந்த இடத்துல இருக்கு. அதாவது பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்லோவா தான் இருக்கு, ஓகே.
பட் ஆனா நம்மளுக்கு அங்க ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் இந்த ஏர்லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஏர்லைன்ஸை பில்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இப்ப எந்த ஒரு கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 2022 ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. அது வந்து டாடா குரூப்ஸ் கிட்ட வந்து 2022 வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப டாடா குரூப்ஸ் தான் அது பாத்துக்குது. ஆனா ஐ திங்க் எந்த ஒரு ஏர்லைன்ஸும் கவர்மெண்ட் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸை கிரியேட் பண்ணி என்னதான் அது வந்து பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்கா போனாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் மக்களோட வெல்ஃபேர் கோசம் திங்க் பண்ணி செயல்படுறதுக்கான ஒரு கடமை வந்து கவர்மெண்ட் இருக்கு. பட் ஆனா பிரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க முழுக்க முழுக்க ப்ராஃபிட் ஓரியன்டா தான் இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. பட் ஆனா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஏர்லைன்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட வியூ. உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.